ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாஷ் பேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாஷ் பேஷன் இருக்குது, பக்கத்தில் சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுருக்க வேஸ்ட்டு போடுறதுக்கு. வேஸ்ட்டை எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு கழுவிடலாம். நமக்கு வாஷ் பேஷனை அடைக்காது அதுக்காக. அப்புறம் வாஷ் பேஷனுக்கு மேலே ஃபில்ட்ரு வச்சுருக்கோம். அந்த ஃபில்ட்ரோட வேஸ்ட்டு தண்ணி டேரெக்டாக வாஷ் பேஷனில் போச்சு அப்படின்னா நமக்கு தொட்டி சீக்கிரமாக நிறைஞ்சிரும். அதனால தான் ஒரு சின்ன பக்கெட் மாதிரி வச்சு அதில் அந்த தண்ணியை விட்டு அந்த பக்கெட் நிறைஞ்சோன்னா அந்த தண்ணியை வெளியே திண்டு இருக்குது அதில் ஊற்றி விட்டுருவோம். வெயிலுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக. அப்புறம் பக்கத்தில் ஒரு கூடை வச்சு அதில் விளக்குற பாத்திரத்தை ஃபுல்லாக அதில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடியும் பார்த்திங்களா, அந்த தண்ணி நம்ம கிரானைட்டில் பார்த்தா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும் அப்படின்றதுக்காக ஒரு சாக் மாதிரி போட்டு அதில் வச்சுருக்கோம். அந்த சாக் தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிரும் அதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே விண்டோஸ் இருக்குது. விண்டோஸ் இருக்கிறதுனால நமக்கு கிச்சன் எப்போவுமே இருட்டாது, நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும். கொல்லைக்கதவு வேறு இருக்கா, அதனால நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும் கிச்சனு. அப்புறம் இங்கனக்குள்ளே தான் சமைக்கிற பொருளெல்லாம் எடுத்து வைப்போம். சமைச்சதுக்கப்புறம் சோறு குழம்பு எல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்து வைக்கிறது. அப்புறம் ஸ்டவ் இங்கனக்குள்ளே இருக்கும். ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் எப்போவுமே உப்பு இருக்குது நல்லதுன்னு சொல்லுவாங்க. உப்பும் மல்லியும் எப்போவுமே அந்த மூலையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்கு நல்லது. இன்றைக்கி மல்லி தீர்ந்து போனதுனால அம்மா உப்பு மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் இப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு இங்கே தான் வெஜிடபிள் கட் பண்ணுவோம். இது வெஜிடபிள் கட் பண்ணுற ப்ளேஸு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கோம். அது பக்கத்தில் இருக்கிற பெரிய கிளாஸில் நைஃபு சிசர் எல்லாமே அதில் தான் போட்டு வச்சுருக்கோம். இது நம்ம உடஞ்ச கிளாஸை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக இப்படி வச்சுருக்கோம். ரொம்பலாம் டேமேஜ் இல்லை, நமக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிற கிளாஸை தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கரண்டி தட்டு அந்த மாதிரி நமக்கு சமைக்கும் போது எது தேவைப்படுதோ அதெல்லாம் போடுறதுக்காக நமக்குள்ள சின்ன ஒரு ஹேங்கர் மாதிரி மாட்டி வச்சுருக்கோம். இது அந்த கரண்டிலாம் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதில் மாட்டி வச்சிடலாம். அப்புறம் இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை அப்படின்னா நமக்கு வேலையே ஆகாதுங்க. அம்மா மேக்ஸிமம் கேஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இண்டக்ஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். சுடுதண்ணி வைக்கிறதுலேருந்து காஃபி டீ பால் எது போகிறதுனாலும் இண்டக்ஷன் தான். குழம்பு சூடு பண்ணுறது எதுனாலும் இண்டக்ஷன் தான். இண்டக்ஷன் இல்லாமல் மேக்ஸிமம் நான் இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இண்டக்ஷன் பக்கத்தில் மிக்ஸி இருக்குது. மிக்ஸியை கீழே வச்சோம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போது சிந்தும். அதனால இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே எல்லாம் விழுந்துடும். நமக்கும் கீழே க்ளீனாக இருக்கும். இது ஏதாவது குப்பை விழுந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வச்சுக்கலாம், நான் வேறு அட்டை வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அட்டை போட்டு அதில் மிக்ஸி வச்சுருக்கோம். ஃபைனலாக முடிஞ்சிருச்சுங்க. இதாங்க நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான ஒரு இது சின்ன டிப் மாதிரி தான். இங்கே எப்படி நம்ம தண்ணி போகிறதுக்கு பக்கெட்டும் வேஸ்ட்டு போகிறதுக்கு கிண்ணமும் வச்சோமோ அது மாதிரி ஸ்டவ்வுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தாளிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய்லாம் தெரிக்கும்ல, அப்போ நமக்கு டைல்ஸ் வீணாகும். அதுக்கு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அது ஃபுல்லாக அந்த அட்டையில் விழுந்துடும். பாருங்களேன், அது ஆல்ரெடி விழுந்துருக்கா. அந்த மாதிரி நான் அட்டை வச்சுருவோம். நமக்கு டைல்ஸ்க்கு அதுவும் பின்னாடி எதுவும் ஆகாது. எல்லா தாளிக்கிறதும் அட்டையில் விழுந்துடும். நமக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைனா ஒய்யாமல் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி அட்டை வைக்கிறனால நம்ம 1 வீக் ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் விட போதுமானது. நமக்கு எதுவும் நீட்டாக இருக்கும் டைல்ஸ்லாம். அதுக்காக தான். பாய் ஃப்ரெண்ட்.